வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம இப்போ டிஆர்பி. ஸோ டிஆர்பி 2025ஆம் ஆண்டுக்கான எழுத்து தேர்வு அப்படின்றது நேற்று தினம் வந்து நடைபெற்றது. மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கும் அதே மாதிரி கூட்டுறவு சங்கங்களுக்கும் கிட்டத்தட்ட வந்து 38 மாவட்டங்களில் உள்ள ஆள்செப்பு நிலையத்தின் மூலியமாக அந்த தேர்வுகள் அப்படின்றது வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட் டோட்டலாக எவ்வளோ பேர் வந்து தேர்வு எழுதுனாங்க, எவ்வளோ பேர் வந்து ஆப்சென்ட் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அப்படின்றது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ டீட்டெயில் வியூ என்னன்றதை பார்க்கலாம். தற்சமயத்துக்கு டோட்டலாக எவ்வளோ பேர் வந்து எக்ஸாமினேஷன் எழுதுனாங்கன்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. மாவட்ட வாரியாக எவ்வளோ பேர் ஆப்சென்ட்ன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மாணவர்கள் தேர்வு எழுதின மாணவர்கள் வந்து இன்னும் அந்த தேர்வு எழுதின அதிருப்தியிலேருந்து வெளியே வரலன்னு தான் சொல்லணும். எஸ்ஆர்பி ஸோ ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ மூலியமாக நடந்த தேர்வுகள்லேயே ஓரளவுக்கு வந்து தேர்வர்கள் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு ஸ்டேட் லெவலில் நடக்கிற எக்ஸாமினேஷன் ஸோ அந்த டஃப்னஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்தாங்க. ஆனால் நேற்றைய தினம் நடந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்பியை விட இன்னும் அதிகமான ஒரு டஃப்னஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் ரிவ்யூவாக இருக்குது. ஸோ கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட்டு, இந்த கம்ப்யூட்ரு, அப்புறம் வந்து கேட்டிருந்த ஒரு சில டாபிக்ஸ் வந்து ஓகேவாக இருந்தாலும் கூட ஸ்டூடெண்ட்ஸோட பெரிய ஒரு கவலை என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மேத்தமெட்டிக்ஸ் தான். ஸோ ஆப்டிடியூட் ரீசனிங் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து வெயிட்டேஜ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1 இயராக நமக்கு இந்த கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட் மட்டும்தான் வந்து டெப்த்தாக வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஆப்டிடியூட் ரீசனிங், இந்த ஜிகேக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத வந்து இந்த தேர்வு மூலிமா வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ இந்த போட்டித் தேர்வுன்னு இல்லை, வரப்போகிற எல்லா எக்ஸாமினேஷனுக்குமே அதிகபட்சமாக ஒரு போர்டு வந்து என்ன பண்ணுதுன்னா எதில் வந்து டஃப்னஸ் வைக்கலான்னு பார்த்துட்டு மேத்தமெட்டிக்ஸில் ரீசனிங் ஆப்டிடியூடில் வந்து ஒரு டஃப்னஸ் கான்செப்டை வந்து வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த நீதிமன்ற தேர்வும் சரி, இப்போ நடந்த டிஆர்பி எக்ஸாமினேஷனும் சரி, ஒரு இந்த கணிதம் தான் வந்து இந்த டஃப்னஸ் வந்து ஒரு காம்படிஷனை வந்து குறைக்குதுன்ற ஒரு விஷயத்த வந்து மேனேஜ் பண்ணிவிட்டு அதிகமாக இந்த கேள்விகளை வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு டிஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு விதமான ஒரு வருத்தத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டஃப்னா அது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமான டஃப்னஸ் தான். ஸோ 2023 2 மாவட்டங்கள் தவிர மிச்ச மாவட்டங்கள் எல்லாத்துக்கும் எக்ஸாமினேஷன் நடத்தினாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ், கம்ப்யூட்டர், அப்புறம் வந்து கூட்டுறவு சட்டம், இந்த மாதிரியான பாடப்பிரிவுக்கு நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஷின்ஸ் எடுத்திருந்தாங்க. இந்த முறை கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட் வந்து தியரிட்டிக்கலாக இருந்தாலும் கூட எல்லாத்துக்குமே அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் எக்ஸாமினேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு இன்ஸ்டியூட்டுக்கும் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் எக்ஸாமினேஷன் நடக்குது. அதாவது மாடல் எக்ஸாமினேஷன் வந்து செமஸ்டர் வரைக்கும் அப்படி தான் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ மாணவர்கள் ஃப்ரெஷராக இப்போ ஜாயின் பண்ணி நான் எக்ஸாமினேஷன் எழுதணுன்ற கான்செப்டில் வந்து படிச்சுட்ருப்பாங்கள்ல. ஸோ அவங்களுக்கு இந்த போட்டித் தேர்வு என்ன விதமான ஒரு இதை வந்து கொடுத்துருக்குன்றது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் தெரியும். ஏன்னா 1 இயர் கோர்ஸு. ஸோ ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணி ஈஸியாக முடிச்சு தூக்கி போட்டு போகணுன்ற மாதிரி இல்லாமல் டெப்த்தாக வந்து இந்த வேலைக்காக தான் அவங்க வந்து அந்த கோர்ஸே வந்து படிக்கிறாங்க. வேறு என்ன பெனிஃபிட் இருக்குது? ஸோ அதனால் இந்த கோர்ஸ் படிக்கிறாங்க, வேலைக்காக போகணுன்னு தான் அந்த கோர்ஸ் படிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு தவறப்படும் போது, ஸோ கிடைக்காம போகும்போது ரொம்ப ஒரு பிளாட்ஃபார்மே இல்லாத மாதிரி தான் யோசிக்கிறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட கால் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப டஃப்னஸாக இருக்குது, யாருமே இதை பற்றி எதுவும் சொல்லலை, நீங்கள் தான் ஸ்டார்டிங்கில் வீடியோ போட்டிங்க, சொல்லுங்கள் இதை பற்றி பேசுங்கன்னு சொல்லி நிறையா பேர் வந்து கேட்டாங்க. நமக்கு வந்து போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ், ஸோ இந்த கொஷின் பேப்பர் செட் பண்ணுற மெம்பர்ஸ்க்கு என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு கான்செப்டையும் பார்க்கணும். இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிசிஎம் கோர்ஸ் படிக்கிறாங்க, ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன மாதிரியான ஒரு அப்சர்வேஷன் இந்த சப்ஜெக்டில் இருக்குது அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கொஷினுடைய தன்மை வந்து மேத்தமெட்டிக்ஸில் ஒரு 25 கேள்விகள் 30 கேள்விகளே முடிஞ்சிருக்கும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 25 கேள்விகளை தாண்டி வந்து கேட்கல. மெயின்ஸில் எப்படி இருந்துட்டு போகுது, ப்ரிலிமினரி. ஸோ என்ட்ரன்ஸ்க்கு வந்து 25 மேக்ஸ் தான். குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், தமிழ்நாடு போட்டித் தேர்வுகள்லேயே அந்த கொஷின்ஸை வந்து அதிகபட்சமாக கேட்குறதில்ல. ஸோ பார்க்கும்போது இங்கே வந்து அந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப டஃப்னஸாக இருக்குன்னு தான் இந்த கோர்ஸே வந்து படிக்கிறாங்க. ஸோ விருப்பப்பட்டோ இல்லை அதெல்லாம் செகண்டரி, கூட்டுறவுத்துறையின் மேலே பெரிய பற்று வச்சு படிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நான் நம்ப மாட்டேன். ஸோ யாருமே நம்பவும் மாட்டாங்க. ஒரு துறை இருக்குது, இந்த துறைகளில் உள்ள விஷயங்களை நம்ம அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த துறைக்கு நம்ம வந்து நம்மளுடைய ப்ரெசன்ஸை கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த கூட்டுறவுத்துறையுடைய கான்செப்டே. தெரியாதவங்க யார் வேணாலும் இப்போ எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ஆகிப்போச்சு. கூட்டுறவுத்துறை அப்புறம் ஒரு வருஷம் படித்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டெஸ்ட்டெல்லாம் அட்டன் பண்ணி மாடல் எக்ஸாமினேஷன், செமஸ்டர் எக்ஸாமினேஷன் எல்லாத்துலேயும் அப்ஜெக்ட் டைப்பாக மாற்றி அங்கே எக்ஸாமினேஷன் எழுதும்போது அந்த படித்தா எதுவுமே அங்கே வராது அப்படின்றப்ப அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்றத ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ இந்த கொஸ்டின் பேட்டர்ன் செட் பண்ண ஒரு அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய ரிவ்யூ கண்டிப்பாக இதை பற்றி ரிவ்யூ எடுக்கணும்.
ஏன்னா ஒரு இன்ஸ்டியூட்லேருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 500 பேர் படிக்கிறாங்கன்னா டோட்டலாக தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இன்ஸ்டியூட்டில் எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்றது தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்லலாம் டேரெக்டாக இந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம மேத்தமெட்டிக்ஸு ஜிகே பாட்டு தான் நிறைய பேர் வந்து கிளாஸஸ் எடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த விஷயங்கள் முன்னதாக எப்படி வந்து தெரியப்படுத்தப்பட்டது? இப்போ வந்து இன்ஸ்டியூட் நீங்கள் வந்து அந்த ஐசிஎம்ஸ் கூட சொல்லியிருக்கலாம். கூட்டுறவு கொஷின் பேப்பர் எடுக்கும்போதே, சார் மேத்தமெட்டிக்ஸ் வந்து நாங்கள் வெயிட்டேஜ் கொடுக்க போகிறோம், நீங்கள் வந்து இப்படி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸே வந்து அதை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. 50 கேள்வி கேட்பாங்கப்பா அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ்க்கு வந்திருப்பாங்க. ஸோ எதுவுமே தெரியாமல் எப்பயும் போல் வழக்கம் போல் 10 கேள்வி 15 கேள்விகள் வந்து கேட்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்துட்டு, ஸோ அங்கே அட்டன் பண்ணும்போது அது நடக்கலைன்றப்ப மாணவர்களுடைய பெயின் வந்து யாராலையுமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ மேக்ஸ் ஈஸி தான். நம்ம வந்து மேக்ஸ் வந்து அப்படியே புக்லேயே இல்லாத மேக்ஸ் கேட்டாங்க, சால்வ் பண்ண முடியாத மேக்ஸ் கேட்டாங்கலாம் இல்லை. ஸோ இந்த தேர்வுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல, கூட்டுறவுனுடைய கொள்கையை வந்து அந்த தத்துவத்தையும் கொள்கையையும் அப்போஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்ன் அதனால் நீங்கள் வந்து என்ன இந்த இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்றத பார்ப்போம். நிறைய பேர் வந்து சொன்ன விஷயங்கள் இதுதான். ஸோ நான் வந்து எந்த மேக்ஸு வந்து எனக்கு வராது சார், நான் வந்து இதனால தான் இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணேன், எக்ஸாமினேஷன் எழுதிடலான்னு முழு எஃபோர்ட் போட்டு கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தேன், கூட்டுறவு சட்டம் பிரிவு அப்புறம் வந்து விதிகள் இது எல்லாத்தையும் படித்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ எஸ்ஆர்பிக்கு நம்ம வந்து நம்மளுடைய சார்பாக வந்து மெயில் வேணால் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு. ஃப்யூச்சரில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லி நம்ம வந்து கேட்கலாம். கூட்டுறவு சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அனதர் சப்ஜெக்ட்டுக்கும் கொடுங்க, ரொம்ப கொடுக்காதீங்கன்ற மாதிரி தான் நம்ம வந்து மெயில் பண்ணணும். ஸோ இதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. கண்டிப்பாக இதற்கு வந்து நம்மளும் நம்ம சேனல் சார்பாக வந்து ஒரு ஸ்டெப் வந்து எடுப்போம். இது வந்து நம்ம ரெக்வெஸ்ட்டாக தான் கேட்க முடியும். ஏன்னா எந்த விதத்துலேயும் நம்ம ஒரு துறையவோ இல்லை வந்து அதிகாரிகளையோ அதிகாரம் பண்ணுற இடத்துல நம்ம இல்லை, ஒரு கைண்ட்னஸாக ரெக்வெஸ்ட்டாக தான் கொடுக்கணும். ஸோ அதனால் அதை வந்து நம்ம பார்க்கலாம். நேற்று நடந்த தேர்வுனுடைய இது வந்து எப்படி இருந்தது நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ எவ்வளோ பேர் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துடலாம். ஸோ என்னுடைய கருத்துக்களை நான் வந்து பதிவு செஞ்சுருக்கேன். இது ஸ்டூடெண்ட்ஸோட கருத்தும் கூட. இண்டிவிஜுவலான தனிப்பட்ட நபராக நான் வந்து என்னுடைய இதை வந்து சொல்லலை. ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ கிட்டத்தட்ட வந்து 1 இயர் 2-3 வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். 2023லேருந்து அட் ப்ரெசென்ட் வரைக்கும். ஸோ 20லேருந்து படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அட் ப்ரெசென்ட் இப்போ வரைக்கும் உள்ள மனக்குமரல் மாணவர்களுடைய கான்செப்டை நான் வந்து பேசியிருக்கேன். ஸோ தொடர்ந்து வந்து இது சம்மந்தமாக என்ன ஸ்டெப் எடுக்கிறோன்றதையும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னதாக எஸ்ஆர்பியினுடைய அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் வந்து உங்களுடைய இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கீ சேலஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. கீ சேலஞ்ச் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த கேள்வியும் வந்து தவறாக இருக்கோ இந்த கூட்டுறவு புத்தகங்களில் உள்ள ஆன்சர் ரெஃபரன்ஸாக எடுத்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். அல்லது அத்தாரிட்டியான கூட்டுறவு புத்தகங்களை வந்து நீங்கள் ரெக்கார்டோடு நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கீ சேலஞ்ச் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸோ அது வந்து பண்ணுங்கள். இன்னும் ஒரு நாட்கள் தான் டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது கீ சேலஞ்ச் வந்து பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் இப்போ வந்து எவ்வளோ பேர் தேர்வு எழுதுனாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ நேற்று நடைபெற்ற தேர்வு கூட்டுறவு வங்கி உதவியாளர் தேர்வு 56,800 பேர் பங்கேற்பு. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட் 56,800 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை கூட்டுறவு நிறுவனங்களில் ஸோ ஹெட் ஆஃபீஸ் சென்னையிலேருந்து தான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கூட்டுறவு நிறுவனங்களில் 2,581 உதவியாளர் பணியிடங்களுக்கு ஆட்களை நியமனம் செய்வதற்காக நேற்று நடைபெற்ற தேர்வை 56,800 பேர் எழுதினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளில் 998, கூட்டுறவு சங்கங்களில் 1,583 என மொத்தம் 2,581 உதவியாளர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. ஸோ இந்த பணியிடத்துக்கு தான் ஆட்கள் சேர்ப்பு அப்படின்றது நடந்தது. இதில் 900 சொச்சங்கிறது மத்திய கூட்டுறவு வங்கி. இந்த பதவிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்ய மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையங்கள் மூலம் 2 மாதங்களுக்கு முன்னதாகவே விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. தமிழகம் முழுவதும் 72 தேர்வு மையங்கள். ஸோ டோட்டலாக நம்பர் ஆஃப் சென்டர்ஸே வந்து 72 சென்டர்ஸ் தான். ஸோ 72 மையங்களில் நேற்று நடந்த தேர்வை 56,800 பேர் எழுதினர் சொல்லியிருக்காங்க. ஸோ 56,800 பேர் டோட்டல் ஆஃப் கேண்டிடேட்ஸ். ஸோ 56,000 பேர் வந்து எக்ஸாமினேஷன் எழுதியிருக்காங்க. இது வந்து மாவட்ட வாரியாக எவ்வளோ பேர் அப்படின்றத நம்ம வந்து ஒரு டேட்டாவோட அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். எவ்வளோ பேர் ப்ரெசென்ட் ஆப்ஷன்றதை வச்சு தான் இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்றது வர முடியும். ஸோ கட் ஆஃப் பற்றி நான் எப்போவுமே வீடியோ போட்டதில்லை, இந்த தடவையும் அப்படி தான். இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்கன்ற ஒரு ரிவ்யூ மட்டும் நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம். ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் 140 போட்டிருக்கேன், 150 போட்டிருக்கேன், 160 போட்டிருக்கேன்னு தயவு செஞ்சு யாரும் கமெண்ட் பண்ண வேணாம். ஸோ இப்போதைக்கு அந்த கொஷின் பேட்டர்ன்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு இதுக்கு வரட்டும், அப்புறம் ஆன்சர் கீ வரட்டும், நம்ம வந்து செக் பண்ணி அதற்கு பிறகு என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குன்றதை நம்ம ரிவ்யூ பண்ணலாம். தொடர்ந்து சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.